ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி நான் 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். அதை இப்படி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் 2 தக்காளி, அரை மூடி துருவிய தேங்காய், 15 பல்லு பூண்டு, சிறிய துண்டு இஞ்சி, சிறிதளவு கொத்தமல்லி, அரை டீஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருந்த பூண்டை ஆட் பண்ணிக்கிறோம். அதில் 2 பூண்டு பல்லை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் சிறிய துண்டு இஞ்சி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு உரலில் நம்ம எடுத்து வச்சுருந்தா அரை டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணி பவுட்ரு பண்ணிக்கிறோம். ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா அரை மூடி தேங்காய், 2 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் சிறிதளவு கருவேப்பிலை. ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயிலை ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் லவங்கம், சோம்பு, 2 கிராம்பு, ஏலக்காய் இந்த 4த்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருந்தா 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணுறோம். பச்சை வாசனை நல்லா போகிற வரையும் நல்லா வதக்கணும். அப்புறம் நறுக்கி வச்சுருந்த 2 தக்காளி ஆட் பண்ணுறோம். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூளில் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் கிரேவிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த 1 கிலோ சிக்கன் ஆட் பண்ணுறோம். மசாலாவையும் அந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பை இப்பயே ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு அந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலே ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து வச்சிருந்த மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு
மூடி வச்சு அப்படியே 10 நிமிஷம் வேக விடணும். இடையில அடி பிடிக்காமல் கிளறி விடணும். வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் விழுதை ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இடித்து வச்சுருந்த மிளகாய் ஆட் பண்ணணும். கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியை ஆட் பண்ணிடணும். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.